தமிழ் இனத்தை காட்டி கொடுக்கறதுக்கு, தமிழ் இன உணர்வையே மறைச்சு வேறொரு இனத்தை செயற்கையான இல்லாத இனத்தை திணிக்கிறதுக்கு திமுக தான் சரியான ஆள் என்றுதான். தமிழர் இனம்னு நினைச்சுக்காதீங்க, நாங்க ஒரு வேறு இனம், அந்த வேறு இனத்தை கற்பனையா சொல்லிட்டு இருக்கோம். அந்த இனத்தின் அரசியலை தவிர நடைமுறையில் இருக்கிற தமிழர் அரசு அல்லது என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஆளுநர் அட்டூழியமா நடந்துக்கிறாரு, அரசவை சட்டத்தை பின்பற்றவில்லை, RN ரவி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை புறக்கணிக்கிறாரு, நிறைவேற்றின சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ற விடையில அவங்களுக்கு காங்கிரஸுக்கு அவங்க வேண்டியவங்க திராவிடம், பாஜகவுக்கும் வேண்டியவங்க, RSSக்கும் வேண்டியவங்க திராவிடம், தமிழர்களுக்கு தான் எதிரானவங்க. ஆதிக்கத்தை எதிர்ப்பது போல் நடிக்கும், ஆதிக்கத்திடம் சரணாகதி அடையும் ஒரே நேரத்துல இரண்டும். அதைத்தான் கருணாநிதியும் இன்னைக்கு ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்தார்கள். அது அந்த பிராந்தி, ஒயின், கஞ்சா எதுவும் இல்லாமல் அதை பற்றி புறக்கணிக்கக்கூடியவர் தான் கருணாநிதி, திமுக என்பதைத்தான் தெளிவாக ராஜ்நாத் சிங் சொல்லிவிட்டார். அதெல்லாம் அதற்குத்தான் இந்த விருது. முந்நூறு 400 பேரை சுட்டு கொன்னோம் 65ல, அப்படியும் விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுக்கு ஒரு மொழிக்கு நிக்கிறவங்க இவங்க. அதனால இவனை மடக்கணும்னா ஒரு போலியான இனவாதத்தை வச்சு மடக்கணும். கருணாநிதியை இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய ஸ்டாலின் விரும்புகிறார், எங்கேயும் செல்லாது. அவன் நாடு பேரரசு வச்சு ஆண்டவங்க, அதுக்கு பழங்கால சின்னங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அவனை மடக்கி நமக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு கங்காணி யாரு நமக்குன்னா, இன்னொரு போலியான இனம் பேசுறவன். தமிழர் நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். ஆளுநர் திரும்ப பெற கோரிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் பங்கெடுத்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவு நூற்றாண்டை ஒட்டி வெளியிடப்பட்ட நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் பாசகவின் பக்கம் திரும்புகிறதா, தமிழ்நாட்டுடைய அரசியல் நடப்புகள் குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவரோடு நாம் கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. கடந்த 18ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி அவருடைய நூற்றாண்டை ஒட்டி ஒரு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா நடந்தது. 100 ரூபாய் மதிப்பிலான நினைவு நாணயம் வெளியிட்டு. இந்த 100 ரூபாய் நாணயம் செல்லுமா செல்லாதா? 18/8/2024 அன்று சென்னையில் நடந்த கருணாநிதி 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா என்பது செல்லாத 100 ரூபாய், செல்லாது. அதுபோல கருணாநிதியை இந்தியா முழுவதும் விற்பனை செய்ய ஸ்டாலின் விரும்புகிறார், எங்கேயும் செல்லாது. ஏமாந்து போன தமிழர்கள் கொஞ்சம் திரும்பி புரிந்து கொள்வார்களே தவிர அது செல்லாத நாணயம்தான். சந்தையில் அந்த 100 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய்க்கு 1 பைசா கூட அது மதிப்பு கிடையாது. யாரும் நினைவு சின்னமா வாங்கி வச்சிருந்தா வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். கலைஞர் அவர்களுடைய அரசியல் பங்களிப்பை அங்கீகரித்து இந்திய அரசு இந்த நாணயத்தை வெளியிட்டதாக கருத முடியாதா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? தனிநாடு கேட்டு இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு மண்டியிட்டு இந்திய ஏகாதிபத்தியம் போடுகின்ற பதவிகளை கவ்விக்கொண்டு தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர் தாயகத்தையும் காட்டி கொடுப்பதற்கு திமுகவிற்கு பரிசளிக்க இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் விரும்புகிறார்கள். அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்காணிக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியாகத்தான் இதை அவர் நடித்திருக்காரு. அதுல பேசினவரும் அதை சொல்லிட்டாரு. யாரு? ஒரு உள்துறை அமைச்சர், இந்தியாவின் படைத்துறை உள்துறையும் மன்னிக்கணும், இந்தியாவினுடைய படைத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நல்லா பேசிட்டாரு. ரீஜனலிசம், தமிழ்நாடு, தமிழர் தாயகம், தமிழ் மொழி என்று பேர் ரீஜனலிசம், பிராந்தியவாதம், வட்டாரவாதம். அந்த பிராந்தியவாதத்திற்காக இந்தியாவுக்கு பங்கம் விளைவிக்காதவர் கருணாநிதி என்று சான்றிதழ் கொடுத்துட்டாரு. அதைத்தான் நல்ல தலைப்பாகவே ஆங்கில இந்து எடுத்து போட்டாங்க. கருணாநிதி நெவர் அலவுட் ரீஜனலிசம் டு அண்டர்மைன் யூனிட்டி ஆஃப் தி நேஷன், ராஜ்நாத் சிங். அதனால
அப்படிப்பட்ட தமிழ் இன உரிமை மீட்பு, தமிழர் உரிமை மீட்பு, தமிழ் மொழி, தமிழர் தாயக உரிமை மீட்பு, இதெல்லாம் பிராந்தியவாதம். பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிராந்தியவாதம். அது அந்த பிராந்தி ஒயின் கஞ்சா எதுவும் இல்லாமல் அதை பற்றி புறக்கணிக்கக்கூடியவர் தான் கருணாநிதி, திமுக என்பதைத்தான் தெளிவாக ராஜ்நாத் சிங் சொல்லிவிட்டார். அதற்குத்தான் இந்த விருது. அவர் சான்றோட சொல்றாரு. எங்களுக்கு நெருக்கடி வந்த போது வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கு ஆளுகளை திரட்டி எம்பிக்களை திரட்டி வாக்களித்தவர் கருணாநிதி என்று எல்லாத்தையும் சொல்றாரு. பாஜகவோட கூட்டு சேருவாரு, காங்கிரஸோட சேருவாரு, பாரத மாதா பஜனையோட சேருவார். அப்படிப்பட்ட கருணாநிதிக்கு தன்னுடைய விசுவாச ஊழியருக்கு இந்திய ஏகாதிபத்தியம் அளித்த பரிசுதான் அந்த விழாவுக்கு அந்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. வேற எதுவும் கிடையாது. இப்ப கலைஞரை இதுவரை நாம் கொண்டாடினோம், இப்பொழுது இந்தியாவை கொண்டாடுகிறது. மாநிலத்துடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தாலும் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது இப்ப பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டத்தின் பொழுது கருணாநிதி கண்டனம் தீர்மானம் நிறைவேற்றினார், நிதி கொடுத்தார் வங்க போராட்டத்தின் போது. அதற்கு பின்னால் கார்கில் போராட்டத்தின் போது இந்தியாவிலேயே அதிகமாக நிதி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இது பற்றி என்ன? இப்ப கார்கில் போராட்டமா இருக்கட்டும், இந்திய சீனாவுடைய போரா இருக்கட்டும், அல்லது இந்தியா பாகிஸ்தான் போர்கள் வந்ததா இருக்கட்டும், அப்பொழுதெல்லாம் அந்த பாகிஸ்தான் ஆதரிச்ச எந்த மாநிலம் ஆதரிச்சது? இந்தியாவில் எந்த எதிர்கட்சி ஆதரிச்சது? அரசு ஆட்சியில் இருக்கவங்க ஒரு பக்கம் விடுங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. எந்த எதிர்கட்சி பாகிஸ்தானை ஆதரித்தது இந்தியாவில்? எந்த ஆளுங்கட்சி சீனாவை விடுதலை இந்தியா சீனா போர்ல சீனாவை ஆதரிச்சு யாரு ஆதரிச்சாங்க? ஒட்டுமொத்தமா எல்லாரும் தான் இது பண்ணாங்க. இவருனா தனியே பண்ணிட்டாருங்கிற இவர் கருணாநிதி. அதாவது நாங்க எப்போ உங்க பக்கம்தான், நாங்க திராவிடம், அது திராவிடமே அதுதானே, அவங்க ஆரியம் உருவாக்குனது தானே திராவிடம். இந்த திராவிடங்கிற சொல்லே ஆரியம் உருவாக்கியது. இப்ப அதனால இந்தியாவில் உள்ள என்ன பண்றாங்கன்னா, இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் ராகுல் காந்தியா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை வரலாற்று ரீதியில அவன் தனி இனம், மூத்த மொழி, தமிழர் தாயகம், அவன் நாடு பேரரசு வச்சு ஆண்டவங்க, அதுக்கு பழங்கால சின்னங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அவனை மடக்கி நமக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு கங்காணி யாரு நமக்குன்னா, இன்னொரு போலியான இனம் பேசுறவன். தமிழனுக்கு இன உணர்ச்சி இயற்கையா இருக்கு, மொழி உணர்ச்சி இருக்கு, அதுலதான் அவங்க குவிவாங்க. அது இந்திய விடுதலை போராட்ட காலத்துல இருந்தே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. 37லயே தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் கொடுத்த மண் இது, தமிழ் அறிஞர்கள்லாம் சேர்ந்து கொடுத்த மண் அது. எனவே இவன் எப்பவுமே இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்தே இந்திய எதுக்குறானுங்க. 300-400 பேரை சுட்டு கொன்னோம் 65ல, அப்படியும் விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுக்கு ஒரு மொழிக்கு நிக்கிறவங்க இவங்க. அதனால இவனை மடக்கணும்னா ஒரு போலியான இனவாதத்தை வச்சு மடக்கணும். தமிழன் எதிர்ப்பு, தமிழ் எதிர்ப்பு பண்ண முடியாது. அதுக்கு மாற்றா இந்தியத்தை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க தமிழன். அதுக்கு மாற்றா வேறொரு அசல் இனம் இருக்கு என்பதை காட்டணும். அது திராவிடம், அது மனுஸ்மிருதியில உள்ளது, ஆரியர்கள் உருவாக்கின சொல்லது என்று அவர்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான ஆளு திமுக, அதுக்கு சரியான ஆளு மாற்று இனத்தை தமிழ் இனம் வராம பாத்துக்குவாங்க. தமிழ் தேசியம், தமிழ் இனம், தமிழ் மொழி, அது திராவிடம், எல்லாம் திராவிடம் அளவு கலந்து விட்டுருவாங்க. அதுக்கு சரியான ஆளு நமக்கு திமுக தான். நமக்கு தமிழ் இனத்தை காட்டி கொடுக்கறதுக்கு, தமிழ் இன உணர்வையே மறைச்சு வேறொரு இனத்தை, செயற்கையான இல்லாத இனத்தை திணிக்கிறதுக்கு திமுக தான் சரியான ஆள் என்றுதான் இந்திய தேசியவாதிகள், ராகுல் காந்தியா இருந்தாலும், அவங்க பாட்டியா இருந்தாலும், அவங்க அப்பாவா இருந்தாலும், இப்ப அவங்க அம்மா சோனியா காந்தியா இருந்தாலும் கணக்கு பண்றாங்க. அதைத்தான் மோகன் பகவத், மோடி வகைராக்களும் கணக்கு பண்ணுகிறது. தமிழ் பயிர்வை இயற்கையிலேயே இன உணர்ச்சி உள்ளவங்க இந்திய விடுதலை போராட்டத்திலேயே ஒரு காங்கிரஸுக்கு ஈக்குவலா சமமா ஒரு மாற்று கட்சிகளை உருவாக்கணுவீங்க. அதுக்கு அவன் கையை கொண்டு கண்ணில் குத்தணும்னா திராவிடம் என்பதுதான் சரியானது என்று தான் திராவிடத்தை அவங்க விரும்புறாங்க. இந்திய ஏகாதிபத்தியவாதிகள் காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும். அதுக்கு சரியான ஆளு பதவிக்காக எதையும் காட்டி கொடுக்குற செட்டு இது. திமுக என்பது தன்னுடைய பதவிக்காக எதையும் காட்டி கொடுக்குற செட்டு. நம்ம இனத்தை அழிக்கும் போது ஈழத்துல ஒன்னே சொல்லி நான் முடிச்சிடறேன். நம்ம இனத்தை லட்சக்கணக்கில் அழிச்சுக்கிட்டு இருக்கான். காங்கிரஸ் ஆட்சி துணையோட தான் அழிக்கிறான், ஆயுதம் கொடுக்குறான், இங்க இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறான், தகவல் கொடுக்குறான், எல்லாம் பண்றான். அதை எதிர்த்து நாங்க போர் நிறுத்தம் கூட கேட்க மாட்டேங்கிற இந்தியா. போர் நிறுத்தம் பண்ணலைனாக்க நாங்க பதவியை விட்டோங்கிறோம், எல்லா எம்பிக்களும் பதவிகளும் வாங்கின தீர்மானத்தை கருணாநிதி போட்டுட்டு அதை அப்படியெல்லாம் போட்ட பிறகு அவர் பேசி அதை வாபஸ் வாங்க வச்சாரு. ஒரு நடிப்பு உண்ணாவிரதம் ஒரு நாளை இருந்து அந்த மாதிரி பழைய பெருங்கருவியெல்லாம் பயன்படுத்துறதில்ல என்று சொல்லிட்டு யாரை வச்சு பயன்படுத்தினாங்க காங்கிரஸ்காரன்? இந்த
காங்கிரஸ் திமுகவை கருணாநிதியை வச்சு. கருணாநிதி வந்து அந்த இவர் பார்த்தாரு, அந்த பிரணாப் முகர்ஜி, அப்போ அவர் தானே மந்திரி அந்த துறைக்கு, வெளியுறவுத்துறையில. அவர் வந்து பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு நாங்கள் எல்லாம் பதவி விலக மாட்டோம், எம்பிக்கெல்லாம் தமிழ்நாட்டு எம்பிக்கெல்லாம் பதவி விலக மாட்டோம் என்று முடிவெடுத்து கருணாநிதி அறிவிச்சிட்டாரு. அடுத்தது போர் உக்கிரமா நடக்குது, நம்ம இனம் அழிக்கப்படுது. அந்த காங்கிரஸ் கூட்டணி வச்சு சோனியா காந்தியோட தீவுத்திடல்ல கூட்டம் பேசினால் யாரு? கருணாநிதி. நம்ம இனம் அழிக்கப்படும் பொழுது நீ காங்கிரஸா இரு, திமுகவா இரு, கம்யூனிஸ்டா இருக்கு, இனம், அந்த இனம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டான் ஈழத்துல. அதை பத்தி கவலைப்படாம நடிச்சு டெல்லிக்கு கையால் வேலை பார்த்தது யாரு? இதே சாட்சாத் கருணாநிதி. அவங்களுக்கு தெரியுது, தமிழ் இனத்தை காட்டி கொடுப்பதற்கு நேரடியா காட்டி கொடுக்காம வேறொரு இனம் மாதிரி பேசி அதுல திசை திருப்பி நமக்கு கையால் வேலை பார்க்கறதுக்கு சரியான ஆட்கள் திமுக தான், திராவிடவாதிகள் தான் என்று கண்டுபிடிச்சு அவன் வச்சிருக்கிறான். அந்த இதுலதான் அங்க வருது. அவர் வந்து உடனே ராஜ்நாத் சிங் கூட்டணி இருந்தாருன்னா, இல்லாட்டி நம்ம காட்டி கொடுக்குறாள் நம்ம கங்காணி, நாளைக்கு வரக்கூடிய ஆளு 99 வாஜ்பாய் அமைச்சரா பிரதமரா வர்றதுக்கு யாரு? கருணாநிதி தான். திமுக எல்லாம் கூட்டணி மந்திரி சபை, அது வாஜ்பாய் மந்திரி சபையில திமுக எல்லாம் கூட்டணி மந்திரி சபை. அப்படி இருந்த ஆட்கள் நாளைக்கு வருவாங்க என்ற விடையில அவங்களுக்கு, காங்கிரஸுக்கு அவங்க வேண்டியவங்க திராவிடம், பாஜகவுக்கும் வேண்டியவங்க, RSSக்கும் வேண்டியவங்க திராவிடம், தமிழர்களுக்கு தான் எதிரானவங்க. ஆனா நம்ம வேஷத்தை போட்டு தமிழர்களுக்கா பேரது போல திராவிடத்தை பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம குழம்பு போய் கிடக்குறோம். இதுல இருந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நம்ம ஆட்கள் தான், தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கணும். எந்த கட்சியில வேணாலும் இரு, ஆனா நமக்கு இன துரோகம் பண்ணக்கூடியது. எப்படி பாஜக காங்கிரஸ் இந்திய தேசியத்தை பேசி நம்மள பிராந்தியவாதங்கிறானோ, அந்த பிராந்தியவாதமாக திராவிடத்தை பேசி கொண்டு சரணாகதி இருக்குது. இப்ப காங்கிரஸ், பாஜக, திமுக எல்லாம் ஒண்ணுதான், ஒரு குட்டையில ஒண்ணு மட்டை தான் என்று புரிஞ்சுக்கணும். நம்ம அறிவாளர்கள், நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, இடதுசாரி தோழர்கள், போக்குவரத்து எல்லாம் பாசியத்தை எதிர்ப்பதற்காக கருணாநிதியை, திமுகவை ஆதரிக்கலாம். பாசியத்தை கூப்பிட்டு பரிசீலிக்கிறாரு. பாசிஸ்டுகள் கூப்பிட்டு ராஜ்நாத் சிங் விருது கொடுத்தாதான் மதிப்பு. அவரெல்லாம் பிளீனா பேசிட்டு போயிட்டாரு. பிராந்தியவாதம் எல்லாம் முக்கியம் இல்ல, இந்திய தேசியம் தான் முக்கியம் கருணாநிதிக்குன்னு. அதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. இதுல இப்ப அந்த இதுல பேசின முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து, இந்த 78வது விடுதலை நாள் விழாவில் நான் இங்க கொடியேற்றினேன், நான் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லா முதல்வர்களும் கொடியேற்றுவதற்கின்ற உரிமையை வந்து கலைஞர் பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னார். இப்ப மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற திமுகவுடைய அதோடைய ஒரு வெற்றியாக இந்த கொடியேற்றுகின்ற உரிமையை கருணாநிதி பெற்று தந்தார் அப்படின்ற பின்னணியில அதை புரிஞ்சுக்கலாமா? இப்ப வெள்ளைக்காரனுக்கு நம்ம காலனியா இருக்கும்போது அந்த யூனியன் ஜாக்கு கொடியை நம்ம ஏத்ததுக்கு எதுவும் அனுமதி மறுத்தானா? நீ சொந்த கொடி ஏத்தாதன்னா, காங்கிரஸ் கொடி ஏத்தாத, மூவர்ண கொடி ஏத்தாதன்னா, நம்ம ஆட்களை இந்திய விடுதலைக்கு போராடணுங்க என்ன பண்ணாங்க, அந்த கொடி கம்பத்துல போய் மூவர்ண கொடி ஏத்திடுவாங்க. பல பேர் அது மாதிரி மாத்திரம் ஜெயிலுக்கு போனாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, யூனியன் ஜாக்கு கொடி ஏற்றக்கூடிய கம்பத்துல போய் அந்த நாள்ல அவன் கொடியேற்ற சொல்லுவான், அந்த மகாராணி ராணிராஜா அன்னைக்கு போய் நம்ம ஆளுகள் அந்த இந்திய தேசிய கொடி ஏற்றுவாங்க. அப்ப விடுதலை கேட்டது இந்தியாவுக்கு. அப்படி ஒரு கொடி எதுவும் இப்ப ஒரு உருவாக்கி அதை ஏற்ற வச்சுட்டார. லண்டன் ஏகாதிபத்திய கொடிக்கு பதிலாக டெல்லி ஏகாதிபத்திய கொடி பறந்துகிட்டு இருக்கு. சரி, ரைட்டு, இந்தியாவில் அது பறந்துகிட்டு இருக்கு. அத நீ ஏத்தனுங்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைவானான் டெல்லிக்காரன், ஏத்தப்படாதுமானா. லண்டனுடைய யூனியன் ஜாக்கு கூடிய இந்தியாக்காரன் வீடு முன்னாள் மன்னரா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அன்னைய முதல் மந்திரியா இருந்தாலும் யூனியன் ஜாக்கு கொடி ஏத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலையா அவங்க டெல்லிக்காரன்? அது மாதிரி அவங்க கொடி, அவர்களுடைய சின்னத்தை வந்து நீ ஏத்துறதுக்கு கொடுக்குறான். கருணாநிதி 70களில் என்ன கேட்டாலு, எங்களுக்கு தனி கொடி வேண்டும். தயவு செய்து நம்ம தோழர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். இது எப்படிப்பட்ட ஆள்? தனிநாடு கேட்ட சிட்டந்து செட்டு, அது இப்ப பாரத மாதா பஜனையில இருக்கு, அது போகட்டும். இது தனி கொடி என்று ஒரு உருவாக்கி இதன் தனி கொடி வேணும் என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஆளு கருணாநிதி. அது முடியாதுன்னுட்டான். அது முடியாதுல்ல, அது அப்ப சொன்னதே எதிர்த்து பேசினாங்க, வேற ஒண்ணும் ஒரே அதிகாரப்பூர்வமா ஒண்ணும் இல்லை. இப்ப கர்நாடகத்துல தனி கொடி தான் ஏத்திட்டு இருக்காங்க. இந்த மாநிலத்துக்கு ஒரு பொதுக்கொடி, அது காங்கிரஸா, பாஜகவா, வர்த்தகரா, மற்றவரா, பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஏத்துறாங்க. அவங்களுக்கு நடைமுறையில சட்டப்படி அந்த உரிமையை அவன் கொடுக்கல. சட்டப்படி கொடுன்னு சொல்லி சித்தராமையா காங்கிரஸ்காரர் முதல்வராக இருக்கும்போது, ஏற்கனவே இருந்த போது IAS அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் போட்ட கமிட்டியை போட்டு அவங்க பரிந்துரைத்து ஒரு கொடியை அனுப்பிட்டாங்க. இதுதான் கர்நாடக கொடி, மாநில அரசு விழாக்கள்ல இது ஏத்தணும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. முடியாதுன்ட்டான் அவன்.
அதன் பிறகு என்ன பண்றான், நடைமுறை டிஃபேக்டோவா அவங்க கொடி ஏற்றுறாங்க. பாஜக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் கர்நாடகத்தில் ராஜ்யோற்சவ நாள் நவம்பர் 1 இந்த மாநிலம் உருவானது, அவங்க ஏத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் ஒரு கொடியை நீ உருவாக்குனியா? நீ பெரிய கட்சி தானே. கர்நாடகத்துல காங்கிரஸ்காரன் செய்யறான்ல, அந்த மாதிரி ஒரு கொடியை உருவாக்கி இந்திய அரசு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அதை ஏத்துக்கப்பா, நம்ம கொடியை ஏத்துக்கடா, ஏத்திட்டு போறோம். அரசாங்க கட்டடத்துல ஏத்தாம இரு, வெளியில தெருவில் வீதியில ஏத்து. இப்ப அரசாங்க கட்டடத்துல இப்ப கூட்டாட்சி ஆட்சி நடக்கிற கூட்டாட்சி இடங்கள் எல்லாம் இப்ப அமெரிக்காவில எல்லாம் மாநில அரசுக்கு தனி கொடி இருக்கு, சட்டப்படியே இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா மாநில அங்க பாத்தீங்கன்னாக்க மாநில நாடாளுமன்றம் இருக்கு, அங்க ஒன்னொன்னுக்கு மாநிலத்துக்கு தனியா பார்லிமெண்ட் இருக்கு. 2 கொடி பிறக்கும், மாநில அரசு 2 கொடி பிறக்கும். அவங்க இந்திய யுஎஸ்ஏனுடைய பொது கொடி ஒண்ணு, அந்த மாநில கொடி ஒரு மாதிரி இருக்கும். வித்தியாசம் 50 மாநிலம் இருக்கு, அவன் 50 கொடி வச்சிருக்கான் ஒரு மாநிலத்துக்கும், பறக்குது, சட்டப்படி செல்லுது. அந்த மாதிரி உரிமையை கருணாநிதி வாங்கி இருந்தா சரி. அவங்க கூடிய டெல்லியின் யூனியன் ஜாக் மாதிரி அவங்க இந்திய தேசிய கொடியை அவங்க ஏற்ற சொல்றாங்க. நம்ம பிள்ளைகள் உட்பட எல்லாரும் ஏத்துறாங்க, அது நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. அதை ஏத்துற உரிமையை நான் வாங்கினேன்னா இதை விட ஒரு புருடா, ஒரு மிகைப்படுத்தல், ஒரு புகழ் போதை ஊட்டுதல், ஒரு புகழ் கஞ்சா வேற எது இருக்க முடியுமா? அந்த உரிமையை அவங்க என்ன மறுத்தாங்க அவங்க உன்னை ஏத்துறதுக்கு? ஆளுநர் ஏத்திக்கிட்டு இருந்தாரு, அது நான் ஏத்துனா, ஏய் வா தம்பி, தனிநாடு கேட்டவடா நீங்க, மாப்பிள்ள வாங்க, அடைந்தாள் திராவிட நாடு இல்லையே சுடுகாடா, வா என் கொடி ஏத்து அப்படின்னு அவன் மகிழ்ச்சி அடைகிறான் டெல்லிக்காரன். இதை சாதனையா சொல்றான்னாக்க நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் அவரை மறுக்கிறதுன்னு நினைக்க கூடாது தம்பிகளா, தங்கைகளே, பேரன் பேத்திகளே. நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க எப்படின்னு. ஏதோ நமக்கு உரிமைக்கு நிக்கிறது மாதிரி நினைட்டு இந்தியாவையே கைப்பற்றிட்டு மாதிரி திமுக மாநில அரசு இந்தியாவே கைப்பற்றி அந்த கொடி ஏற்றுறது மாதிரி ஒரு இதை உண்டாக்குறான்ல, ஒரு புழுகு மூட்டைய. என்ன உரிமைன்னு சொல்லிட்டு, மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு, தனி கொடின்னு சொல்லிட்டு, இப்படி போய் அவங்க கொடி அரசு கொடி ஏத்துறதுல உனக்கு என்ன இருக்கு? எல்லாரும் தான் ஏத்துறாங்க. ஆளுநர் வேண்டாம் நீ ஏத்துனா, மகிழ்ச்சி, தனிநாடு கேட்ட தம்பியா வா கண்ணா ஏத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சாதனையாக ஸ்டாலின் சொல்ல முடியுதுன்னா நம்ம ஏமாளிகள்னு நினைக்கிறார். தமிழர்கள், தமிழனும் தமிழச்சியும் ஏமாளிகள், எப்படி வேணாலும் ஏமாத்தலாம், அதை புகழ் போதையா விளம்பர போதையா மாத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க முதல்ல, இல்லைன்னா வெக்கல்ல படலாம். தனி கொடி விட்ட ஆளு கருணாநிதி ஒரு மாநாட்டில் தனி கொடி சொன்ன ஆளு, தனி கொடி கேட்ட ஆளு, பக்கத்து மேல கர்நாடகத்தை பண்ணிட்டு இருக்கான். அனைத்து இந்திய கட்சிக்காரன் ஆட்சியா இருந்தாலும் அவன் எதிர்கட்சியா இருந்தாலும். அதனால நம்மை ஏமாளியாக நினைக்கிறார்கள், நம்மை அடிமைகளாக டெல்லிக்காரன் நினைக்கிறான். அவர்களை கொண்டு போய் அடிமையா மாத்தி வைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு இதெல்லாம் தனி உரிமை போல் நமக்கு ஒரு மாய்மாலம் செய்கிறது திராவிடம், திமுக. இதில் இந்த சொல்லெல்லாம் மறைக்கணும். அவரு தமிழர்கள் இதை விழிப்படைவாங்க, இந்த கொடி ஏற்றணும்னு சொல்லிட்டாக்க அதுக்கு நம்ம கண்டுக்குவாங்க, நம்ம நடிப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. டெல்லிக்கு நம்ம விசுவாச ஊழியர், உரிமை மீட்பு போராளிகள் இல்ல, உரிமை மீட்பு குரல் போராட வேண்டாம், உரிமையை மீட்பதற்கு குரல் கொடுத்தாவது போதும். அப்படி கூட நம்ம இல்ல என்பதை கண்டுபிடிச்சிருவாங்க தமிழன் தமிழச்சி என்ற கூச்சமும் அச்சமும் ஸ்டாலினுக்கு இல்ல. அதை சாதனையா சொல்றாருன்னா நம்ம ஏமாளித்தனமாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாம் கட்சி வேறுபாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியும் ஏன் அழைக்கல? உங்களுடைய குடும்ப நலனுக்காக நீங்க டெல்லி கிட்ட அடிபணிச்சிட்டீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனால் அதுக்கு மறுப்பு சொன்ன தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது மத்திய அரசு நடத்தின விழா, இது கூட தெரியாம எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. இது மாநில அரசு நடத்திய விழாவா மத்திய அரசு விழாவா? இது என்ன? எடப்பாடியே அதுக்கு பதில் கேள்வி கேட்டாரு. மத்திய அரசு விழான்னா மத்திய அரசு சின்னம் எங்க? இதுல மத்திய அரசினுடைய அடையாளம் அந்த இதுல என்ன இருக்கு? மாநில அரசு சிம்பல், மாநில அரசு அடையாளம், மாநில அரசுகள் நீ குடிச்சிருக்கீங்க அந்த அழைப்புதல்ல. மத்திய அரசுக்கான ஒண்ணு இல்லையா அதுல அழைப்புதல் சொல்லிட்டாரு. மாநில அரசு நடத்தினதுதான் அந்த விழா, மத்திய அரசு நடத்தின விழா அல்ல. இது மத்திய அரசு விழான்னா இப்ப எவ்வளவு பொய்ப்புழுவான் தமிழ்நாட்டுல. இப்ப நம்மளை தாங்க நம்ம சுயவிமர்சனம் பண்ணிக்கணும். இது எடுபடும், நம்ம தமிழர்களை ஏமாத்திடலாம். நீங்க எந்த கட்சியில இருங்க, நாங்க தான் சொல்றோம் தமிழ் தேசிய பேரியக்கம். அடிப்படை உரிமை உன் மொழி, உன் இனம், உன் தாயகம், அந்த உரிமை உனக்கு வேண்டாமா? இதை ஒரு ஸ்டாலின் சொல்றாரு இது மத்திய அரசு தான் நடத்தின விழான்னு சொல்றாருனாக்க, ஒரு பொய்யா சொல்றாருன்னா நம்மளை எவ்வளவு முட்டாளாக்குறாரு அவரு. நம்ம எதையும் நம்புவோம், நம்ம எதையும் நம்புவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவர் இருக்காருல்ல.
அதனால நம்மிடம் இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூச்சம், ஒரு அச்சம் கூட ஸ்டாலினுக்கு இல்லை என்றால் நாம எப்படி இருக்கிறோம்னா தன் திறனாய் நம்மளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த விழா வந்து கடந்த 18ஆம் தேதி நடந்தது. அதற்கு முன்னால் 15ஆம் தேதி இந்திய விடுதலை பெருவிழா அந்த நாளன்றைக்கு ஆளுநர் நடத்திய தேநீர் விருந்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தனது அமைச்சரவையோடு கலந்துகிட்டு இருக்காங்க. அது பற்றி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆளுநர் பதவியின் மீது பெருமதிப்பும் அந்த பொறுப்பின் மீது பெரிய மிகுந்த மரியாதையும் தமிழக முதல்வர் இருக்கிறார், அதனால நாங்க பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் ஆளுநருடைய அரசியல் சார்ந்த கருத்தியல் ரீதியான விஷயங்கள் எங்களுக்கு மாறுபாடு இருக்குன்னாங்க. இந்த ஆளுநர் தேநீர் விருந்தில் இவர்கள் பங்கேற்றதற்கான காரணம் இந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க இதை எப்படி பாருங்க? அதுக்காக மட்டும் இல்ல, அவங்க எப்பவுமே ஆளுநருக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட முறை நண்பர் பாரு ஸ்டாலின், நான் ஆளுநரை மதிக்கிறேன் பாரு, அவர் அதுக்கு பதிலாக நான் முதலமைச்சரை மதிக்கிறேன் பாரு. 2 பேருக்கும் அந்தரங்க உறவு இருக்கு, எப்பொழுதுமே இருக்கு. திமுக காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தாலும் இவரோட பாஜகவோட அதுக்கு ஒரு அந்தரங்க கூட்டணி இருக்கு, அந்தரங்க நெருக்கம் இருக்கு திமுகவுக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதை நான் கேட்கிறேன், அப்புறம் ஆளுநர் பதவி வேண்டாங்கிறது தானே நீங்க சொன்னீங்க முதல்ல. ஆட்டுக்கு தாடியது இருக்கு, நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு நீங்க கேட்டீங்க. அப்புறம் அந்த பதவியை நான் மதிக்கிறேன்னு தங்கம் திறந்து சொன்னா என்ன இருந்தது? அடுத்தது, இந்த ஆளுநர் அட்டூழியமா நடந்துக்கிறாரு, அரசவை சட்டத்தை பின்பற்றவில்லை, RN ரவி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை புறக்கணிக்கிறாரு, நிறைவேற்றின சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஆளுநரை வந்து இந்த ஆளுநர் தானே விருந்து கொடுக்குறாரு. இந்த ஆளுநரை நீங்க புறக்கணிச்சா என்ன? இது சட்டப்படி நீங்க போகணும்னு சட்டம் இருக்கா? இதெல்லாம் உங்க பதவி காலியாயிடுமா? இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்தாங்க. அந்த அம்மா சந்திரசேகர ராவுக்கும் அந்த அம்மாவுக்கும் முரண்பாடு. பொதுவாக ஆளுநருக்கு பதவிக்கும் முதல்வருக்கு நியாயம் உள்ள மானம் உள்ள முதல்வருக்கு முரண்பாடு வந்துட்டு தான் இருக்கு, எங்கேயுமே வந்துட்டு இருக்கும் முரண்பாடு. ஒரு விழா கூட சந்திரசேகர ராவ் இந்த அம்மா விழாவுக்கு போக மாட்டாரு, ராஜ்பவனுக்கு போக மாட்டாரு. அடுத்தது, இந்த அம்மாவை குடியரசு நாளில் கூட வெளியில கொடியேற்ற விடுறது இல்லை. ஆளுநர் மாளிகையில நான் ஏத்திக்க, வெளியில போகக்கூடாது, அவங்க தலைமைச் செயலாளர் மற்றவங்களாம் சொல்லி கண்டிச்சுட்டாங்க, போகக்கூடாது. அப்படி இதம்மா அந்த காம்பவுண்ட் உள்ள கொடியேற்றி வரும் குடியரசு நாள் அன்னைக்கு. அந்த மாதிரி நடத்துற எந்த விருந்துக்கும் சந்திரசேகர போனது கிடையாது, அவங்க கட்சிக்காரும் போக மாட்டாங்க. அது அங்க வந்து ஒன்றும் இல்லை. அதனால இப்போ புகலிடம் எங்க வச்சுனாக்க துணைநிலை ஆளுநர் பொறுப்பு வகிச்சு நம்ம பாண்டிச்சேரி அகதி முகாம் மாதிரி அங்க வந்துடும் நம்ம தமிழிசை. அது மாதிரி வச்சிருந்தான். அவர் என்ன பிரிவினைவாதியா சந்திரசேகர? அதெல்லாம் இல்லை, அவரு பாரத் கட்சி அனுமதிதான் இருப்பாரு, ஏதோ பாரத்தை சேர்த்துட்டாரு அவரு, அவர் பிரதமர் அவரை ஆசைப்பட்டு. அப்படிப்பட்ட ஆளு அவரே போகல. போனா அதுவும் மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி, அந்த அம்மா என்ன தனிநாடு பிரிவினைவாதி? அந்த அம்மா அதெல்லாம் இல்லை. அந்த ஆளுநர் சரியில்லை, அந்த விழாவுக்கு நாங்க போகலன்னு அந்த அம்மா புறக்கணிக்குது. ஆளுநரோடு ஒரு இணக்கமான போக்கு நிலவுவதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்கலாம் அல்லது வந்து உரிமைகளை பெறலாம் அப்படின்ற அடிப்படையில கூட பங்கெடுத்துக்கலாம். இணக்கம் தவிர நீங்க நடந்தீங்க, அவர் என்ன இணக்கம் இல்லாம அதை விளக்கம் சொல்லுவாங்க. நீங்க தான் இணக்கமா தானே போறீங்க. அந்த இணக்கமா போய் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே அவரு. அப்ப அவர் நடத்துற விருந்துக்கு எப்படி நீங்க அது சரிங்க. அது இன்னொன்னு அடுத்தது, நீ அதெல்லாம் கூட தன் கூட்டணி கட்சிக்காரவங்க போல தன் எம்எல்ஏக்கள் போகக்கூடாது, அவங்களும் புறக்கணிச்சாங்கல்ல. கூட்டணி கட்சிகள் முதல்ல புறக்கணிச்சிருச்சு, அறிவிச்சுட்டாங்க. காங்கிரஸ், CPM, CPI எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த கடைசி நாளுக்கு முதல் நாளே என்னமோ திமுக சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்க மாட்டோம், நாங்க புறக்கணின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஸ்டாலினும் கலந்துக்க மாட்டாங்கன்னா நம்ம நினைச்சோம். டம்னு கலந்துட்டு போய் அதெல்லாம் எப்படி பண்ணி உங்க எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கிறாங்க, ஆளுநரை மதிக்க வேண்டாமா? நடிப்பு, நம்மளுக்கு மடிப்பு, தமிழ் ஏமாத்துறதுக்கு. ஆளுநர் எதுக்கா இருப்பா? டெல்லி புருவம் நெரிக்கப்படுகிறது, டெல்லி வித்தியாசமா பார்க்கிறது ஸ்டாலினை. உடனே போய் அடி சரணாகதி RN ரவிகிட்ட போய் சரணாகதி அடைஞ்சீங்க. சரணாகதி உங்க பழக்கமே இது. நான் சொன்ன வருத்தப்படுவாங்க. தனிநாடு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஈவேரா காங்கிரஸ் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு, தனிநாடு கேட்பாரு. இந்திய படத்தை இந்திய கான்ஸ்டியூஷனை கொளுத்துறேன் பாரு, காங்கிரஸ் ஓட்டு கேட்பாரு. அதுக்கு காமராஜ் புரட்சியாளர் மாதிரி பேசுவார் ஏதாச்சும். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது காமராஜ், அவர் காங்கிரஸ்காரர், அவ்வளவுதான். இதுதாங்க அதனுடைய அதை வந்து சொன்னா வருத்தப்படுவாங்க. திராவிடத்தினுடைய பிறப்பின் குற்றம் இது, இரட்டை வேடம்.
ஆதிக்கத்தை எதிர்ப்பது போல் நடிக்கும், ஆதிக்கத்திடம் சரணாகதி அடையும். ஒரே நேரத்துல ரெண்டும். அதைத்தான் கருணாநிதியும் இன்னைக்கு ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்தார்கள். இந்த ஆளுநர் விருந்தில் திமுக பங்கேற்றது, இப்ப நாணய வெளியீட்டு விழா ராஜ்நாத் சிங் பங்கேற்றது குறித்து திமுகவுடைய கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், ஆளுநர் தேநீர் விருந்து நாணய வெளியீடு இருந்து அரசு சார்பிலானது, நாணய வெளியீடு ஒப்புக்கொண்ட அரசு தமிழ்நாடு கேட்கும் நிதியை தர மறுக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதான் அவருக்கு அவருக்கு சங்கடம் இருக்கு. அவங்க கட்சியில கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. இப்பொழுது சரணாகதி அடைகிறாரோட போய் சேர்ந்துருக்கியே, நீ பாசிச எதிர்ப்புங்கிறியே, இது என்ன நியாயம்னு கேபி பாலகிருஷ்ணன் கேட்பாங்க. அதுல அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, பாசகவுடன் யார் சென்றாலும் அவர்களை எதிர்க்கும் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு. அடுத்த சந்தேகம் வந்துருச்சு, ஸ்டாலின் கூட்டணி சேர்ந்துருவாரோ பாஜகவோட. இதுவே சான்றுங்க. கே பாலகிருஷ்ணன் தோழர் சொல்றாருல்ல, பாஜகவோடு நீ திமுக தானே பாஜக எதிர்ப்பு கூட்டணியில் இருக்கீங்க, திமுகவின் பாஜக எதிர்ப்பு நம்பகத்தன்மை உடையது அல்ல அப்படிங்கிறத பாலகிருஷ்ணன் சொல்றாரு. அதனால 19 அடிக்கிறாரு. பாஜகவை யார் எதிர்க்கிறார்களோ அவங்களாம் நாங்க இருப்போம். அப்ப பாஜகவை உறுதியாக திமுக எதிர்க்கவில்லை, நிலை மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அப்படி சூசகமா சொல்றாரு. இதுதான் நிலைமை. இந்த பாசிச எதிர்ப்புக்காக நாங்க ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறோம்னு சொன்ன நம்ம பல்வேறு அமைப்புகள் இருக்குல்ல, இடதுசாரி அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், சிந்தனையாளர்கள், அவர்கள் தான் சிந்திக்கணும். எங்க ஒண்டி விட்டுருக்காரு ஸ்டாலின். வேறே கே பாலகிருஷ்ணன் இப்படி சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. நாளைக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம், ஸ்டாலின் எடுக்கலாம். நாங்க அப்ப என்னன்னா ரொம்ப வெக்கப்பட்டு போய் இடதுசாரி சிபிஎம் கூட்டணி சேராம இருக்கலாம். ஆனா தோழர் முத்தரசன் சேர்ந்தாலும் சேர்வார். ஏன்னா அது கடைசி காலத்துல எமர்ஜென்சியை ஆதரிச்சு இந்திரா காந்தியோட கை கோத்து அதை வர்ணிச்சு, எமர்ஜென்சி என்பதுதான் பாட்டாளி வர்க்க புரட்சியின் துவக்கம்னு சொல்லிட்டு இருந்த கட்சி அது பழைய காலத்துல. அது மாதிரி நாளைக்கு சிபிஐ ஆதரிச்சாலும் ஆதரிக்கலாம். யாரு கண்டா ஒரு கால் வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு சிபிஎம் பாஜகவோட இது சேர்ந்துச்சுன்னா, திமுக சேர்ந்துச்சுன்னா விலகலாம். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் கே பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த மாதிரி சொல்றது என்பது. இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது, இது திராவிட மாடல் அரசு, இந்த அரசு என்பது வெறும் ஒரு கட்சியின் அரசு இல்ல, இது ஒரு இனத்தின் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஆமா, தமிழர் அல்லாத ஒரு இனத்தின் அரசு, அதுல ஒண்ணு நாங்க மாற்றல. இது திராவிட மாடல் அரசு. தமிழர் இனம்னு நினைச்சுக்காதீங்க, நாங்க ஒரு வேறு இனம். அந்த வேறு இனத்தை கற்பனையா சொல்லிட்டு இருக்கோம். அந்த இனத்தின் அரசை தவிர நடைமுறையில் இருக்கிற தமிழர் அரசு அல்லது என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நிகழ்வுகளை ஒட்டி பார்க்கின்ற பொழுது பாஜக எதிர்ப்பு, பாசிச பாஜக எதிர்ப்பு நிலையிலிருந்து விலகி திமுக அதனுடைய குடும்ப நலனுக்காக தமிழ்நாட்டு அரசிலிருந்து வேறொரு நிலைப்பாடை எடுக்கிறது அப்படின்ற அந்த பழனிசாமிக்குடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா எடுத்துக்கலாமா? அதான் 100% எடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, அவங்களுக்கு 2 உத்தி இருக்குங்க. திமுகவுக்கு 2 உத்தி இருக்கு. எதிர்முகாமில் இருந்து கொண்டே பகைவனை ஆதரிக்கிறது. இப்ப நான் சொல்றேன், ஈவேரா தமிழ்நாடு கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் ஆதரிச்சு ஓட்டு கேட்டாரு. நாடாளுமன்றத்துக்கும் அதான் கேட்டாரு, சட்டமன்றத்துக்கும் அதான் கேட்டாரு. அது மாதிரி அது. அடுத்தது அண்ணா என்ன பண்ணாரு, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு ஒரு முழக்கம்லாம் சொன்னாரு. டக்குன்னு விட்டாரு. என்னன்னா பெரியவனே தரச்சட்டம் வருகிறது. அப்பெல்லாம் சட்டம் வரல, வரப்போகுதுன்னு அந்த அம்மா சொன்னிச்சு, அதை சொன்னாங்க. அதை வச்சு அவர் விட்டுட்டாரு. அப்ப கூட அந்த அம்மா எல்லாம் இல்லை, இந்திரா காந்தி எல்லாம் இல்லை, விட்டுட்டாங்க. விட்டுட்டு என்ன பண்ணாரு அண்ணா சொன்ன உரிமையை மட்டும் பாருங்க, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும். வீட்டுக்கே ஆபத்து என்னும் பொழுது நாம் தனிநாடு கோரிக்கையை கைவிட்டணும். அப்ப திராவிட நாடு அடையிறது என்பது ஒரு வீடு, அது காங்கிரஸும் குடியிருக்கிற வீடு, திமுகவும் குடியிருக்கிற வீடு. அந்த வீட்டுக்கு ஓடு, சீமை ஓடு போடுறதா நாட்டு ஓடு போடுறதாங்கிறதா வாதம், கருத்து. அவர் அண்ணாதுரை சொல்றத வச்சுங்க. ஆமா, அவங்க சீமை ஓடு போடணுங்கிறாங்க ஒரு காங்கிரஸ். அண்ணாதுரை திமுக எல்லாம் நாட்டு ஓடு போட சொல்லியிருக்காங்க. அந்த வீடு உங்க கையில இருந்தானே நீங்க நாட்டோட சீமையோடான்னு போட முடியும். அந்த வீடே சீனாக்காரன் எடுத்துக்க போல இருக்கு. அதனால நாங்க தனிநாடு கோரிக்கையை ஓடு மாத்திர கோரிக்கையை விட்டுறோம். ஓடு மாத்திரம் தானே, ஒரு அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு, ஒரு இன விடுதலை, ஒரு தேச விடுதலை இயக்கம், அது கிடைக்கலாம் நடக்காம போலாம். நீ அதை கேட்டுட்டு நான் வீடு இருந்தால் தான் ஓடு மாத்திரான்னு ஊமை சொன்னா என்னங்க அர்த்தம்? அது 2 பேரும் ஒன்னா குடியிருக்கணும்னு அர்த்தம். இப்ப நம்ம தம்பியில் இதை ஆய்வு பண்ணாம
அண்ணா நல்லா சிறப்பா சொல்லிட்டாருப்பா. ஆமாப்பா, ஆபத்து எல்லையில் அவன் ஆபத்து வந்திருக்கு. நீ அவன் போர் நடக்கும்போது அதை முன்னிலைப்படுத்தாம கூட இருந்துட்டு போ. அவன் போர் நடத்தும் போது எனக்கு நாட்டை கொடுத்துருன்னு கேட்காம இரு. நீ விடுதலை கோரிக்கையை ஏன் கைவிடுறேங்கிறேன். அது சொல்ற உவமை எவ்வளவு மோசமானது. வீடு 2 பேருக்கும் பொதுவானது, காங்கிரஸ்காரனுக்கும் வடநாட்டுக்காரனுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும். அது ஓடு மாத்திரம் தான் இந்த தமிழனுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. தமிழனுக்கு இல்லை, திராவிடனுக்கும் பிரச்சனை. ஓடு மாத்திரம். அப்ப எப்படிப்பட்ட விஷயத்துல அடைந்தால் திராவிட சொல்ல புல்லா விட்டுருவோம் அந்த கட்சி. அவனுடைய வாரிசுகள் தானே ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் அவங்களுடைய வாரிசு தானே இது. அதனால இது அதுக்கு பழக்கப்பட்டது. நம்ம தமிழர்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், 100க்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். விவரம் தெரிந்த இளைஞர்கள் ஆணும் பெண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையை சிந்திங்க. நாளைக்கே எங்களோட வந்து சேருங்கன்னு கூட சொல்லல. இது சரியில்லை அப்படிங்கிறத கூட சிந்திக்கலன்னாக்க இவங்களை சும்மா விமர்சனம் பண்ணிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன இருந்தது? இது எல்லாம் எங்கேயும் நடக்கிற பட்டிமன்றமா? எது நல்ல வாதம் ரசிக்கிறதுக்கு? வாழ்க்கை, நம்ம மொழி, நம்ம இனம், நம்ம தாயகம், என்னுடைய உரிமை இது நிலைக்குமா நிலைக்காதாங்கிற உயிர் பிரச்சனை இது. எனவே இதுல ஒரு கருத்து கூட வர முடியாம உட்கார்ந்துக்கிட்டு அந்த குறைகளை விமர்சிக்கிறது, யார் கூட சொல்றாங்களோ அதை ரொம்ப பார்க்கறது, அதை ரசிக்கிறது அப்படின்ட்டு இருந்தா என்ன ஆகும்? எனவே அந்த மாதிரி புரிதல் உள்ளவர்கள் கூடுதலா வரணும். தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மை அந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.